ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி மெரினாவுக்கு போயிருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நைட்டு சமயத்தில் நாங்கள் போயிருந்தோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் போன இன்றைக்கின்னு பார்த்து ஒரு ஈவெண்ட் வேறு பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம். குழந்தைங்க எல்லாமே வந்து அதாவது டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது பண்ணும்போது பப்ளிக் பார்க்கும்போது அந்த டான்ஸ் கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்ப்பாங்க அப்படின்றதுக்காக குழந்தைங்க சூப்பராக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் இல்லாமல் அந்த மெரினாவுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப்புங்க எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து மக்கள் மேடைன்னு சொல்லிட்டு இது வச்சுருப்பாங்க. நீங்களும் போய் பேசலாம், நாங்களும் போய் பேசலாம், டான்ஸ் ஆடலாம், என்ன வேணாலும் நம்மளோட விருப்பம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இது நைட் 11:30 டைம். இந்த டைமில் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சென்னையிலலாம் வந்து க்ளோஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. பட் பாண்டிச்சேரியில் இந்த டைமில் தாங்க களை கட்டுது. இந்த டைமில் தாங்க களை கட்டுது. சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்களும் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். நீங்களும் ஒன் டைம் போனீங்கன்னா பாருங்கள் பாண்டி மெரினாக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்களேன், ஒவ்வொருத்தருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு அது வந்து இப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக தெரியும். என்கிட்ட ஃபோனில் தான் நான் கேமரா எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதனால் இப்படி தான் இருக்கும் கேமரா விஷுவலு. பாருங்கள் சூப்பராக டான்ஸ் மாஸ்டர்ஸ். ஆக்சுவலாக காசு கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு எல்லாம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி செம்ம செலவாகுது. போதாதுக்கு இந்த ட்ரெயின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பர்சனுக்கே வந்து 70-80 அந்த மாதிரி நாங்கள் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் கிட்டேயே குழந்தைங்களை கொண்டு போனதுனால அதை போய் கேட்கவே இல்லை. இவனுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. நான் ட்ரெயினில் போகணும், அதில் போகணும், இதில் போகணும், ஏதோ கதையை சொல்லி ஏமாற்றி கூட்டின்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக வந்து ஜங்க் ஃபுட்டு, ஏதோ சீ ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஷவர்மா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு மெரினாவுக்கு வந்தோமா, நம்ம ஆப்போசிட்டில் வந்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட். அது நைட்டுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஆக்சுவலாக உள்ளே போயிட்டோம்னா பகல் மாதிரி தான், ஃபுல் க்ரௌடு. நீங்கள் வேணால் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இதுன்ட்டு. இது வந்து அரௌண்டு 11:40 ஒரு 12 o'clock நியர்பை. இந்த டைமில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. சுற்றி ஃபுல்லாகவே ஷாப் தான். இதோ அந்த ட்ரெயின் தான் நான் சொன்னது. இதோ போது பாருங்கள் இந்த ட்ரெயின். இதில் வந்து ஆளுங்க ஒரு 2 பேர் 3 பேர் ஏறினா கூட அதை ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாகவே கடைங்க தெரியுதுங்களா. ஷவர்மா ஷாப்பு, ஐஸ்கிரீம் ஷாப்பு, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கொஞ்ச நாளும் அந்த கடை சைடில் தான் நிறைய பேர் இருக்காங்க. என் பையன் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கான் பாருங்கள். அவனுக்கு ஒரு சோகம் என்னென்னா நாங்கள் அந்த ட்ரெயினில் கூப்பிட்டுட்டு போகலன்றது. இது ஏதோ கதையை சொல்லி நான் உண்மையான ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறேன்ப்பா, இது வந்து சும்மா ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கோம். அதனால் அவன் சோகமாக நின்றுட்டுருந்தான் கோவத்தோடு. அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த காம்பேரியருக்கு வந்து சூப்பராக காம்பேரிங் பண்ணிகிட்டு இருந்தார். பட் நான் ஃபுல் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கல. 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க ஃபோட்டோக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பாயிண்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும்